மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். வாய்வீச்சில் வீரர் என்று சொல்லப்படுகின்ற இருவர் குறித்த சம்பவம் தான் இன்றைய இந்த பதிவு. விமல் வீரவன்சா அவருடைய தலையில என்னென்ன வழக்குகள் வந்து விழுந்திருக்குது, அந்த வழக்குகளுடைய பிரச்சனைகள் என்ன, எங்க தொடங்கி எங்க முடிஞ்சிருக்கிறது பேசுறதோட பொது மன்னிப்புல வெளியே வந்த ஞானசாரையனுடைய பொது மன்னிப்பு இப்போது சவாலுக்கு உட்படுத்தப்பட்டு அதற்கான வழக்கம் தொடங்கப்பட்டிருக்குது. இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்க எப்படி தெரிஞ்சா லைக் பண்ணுங்க. இது சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த ஒரு விஷயத்தை வந்து கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க அப்படின்னு ஒரு வினயமான ஒரு வேண்டுதலோட வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விமல் வீரவன்சைக்கு பல்வேறு வழக்குகள் வந்து விழுந்திருக்கு. அதுல முதல் வழக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் அமைச்சராக இருந்த காலப்பகுதி 2009 ஜனவரி 1 இருந்து 2014 டிசம்பர் 31 இடையில தனது வருவாய்க்கு அப்பாற்பட்ட சொத்துக்கள் குவிச்சிருக்கிறாரு. அதன் பெறுமதி 75 மில்லியன், கிட்டத்தட்ட 7,50,00,000 பொருளாகவும் சொத்தாகவும் வீடாகவும் இப்படி இருப்பதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு விசாரணை நடத்தியதுல கிட்டத்தட்ட 26 குற்றச்சாட்டுகள், 32 சாட்சியங்கள், அதே போல 18 ஆவணங்கள், 40 தடவியல் சான்றுகள் சொல்லி கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் இவருக்கான ஒரு வழக்கு பக்காவாக போடப்பட்டிருக்குது. அந்த வழக்கு இப்போது விசாரணைக்கு வந்திருக்குது. அந்த வழக்கினுடைய அடுத்த தவணை ஒத்தி வைக்கப்பட்டிருக்குது. ஜூலை 15 இந்த விசாரணை மீண்டும் எடுத்துக் கொள்ளப்படுவதாக சொல்லப்பட்டிருக்குது. இந்த ஒரு வழக்கு ஏலவே ஆரம்பிக்கப்பட்டாலும் அந்த ஒரு விஷயம் ஏதோ ஒரு காரணத்தால் அங்கங்க தடப்பட்டதாகத்தான் பார்க்க முடியுது. இதுக்கு எதிராக ஒரு எஃப்ஆர் வழக்க இப்படியான ஒரு விசாரணை தொடங்கப்பட்டது, எனக்கு மனித உரிமை மீறப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அடிப்படை வழக்கை இவர் போட்டிருந்தாரு. இந்த ஒரு விஷயத்தை விசாரணைக்கு எடுத்த நீதிபதிகள் என்ன பண்ணினாங்க, அதை அப்படியே தள்ளுபடி செஞ்சாங்க. இது சரியாகத்தான் எல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு விஷயம். எனவே இந்த இடத்துல விமல் வீரவன்ச தோற்று போயிருக்கிறாரு. எனவே அவருக்கு தெரியும் இது அடுத்தடுத்த இஷ்ட போகும் என்பதனால கூடிய சீக்கிரம் பார்க்கலாம் எப்படியான தண்டனை இவருக்கு கிடைக்க போகுது, எப்படியான தீர்ப்பு வரப்போகுது. கிட்டத்தட்ட 53 மில்லியன் ரூபாய் அரசுக்கு நட்டத்தை ஏற்படுத்தின வழக்கில் வந்து 25 வருஷமாக இருக்குமாக இருந்தால் இது நட்டத்தை ஏற்படுத்தல, அரச பணமே அப்படியே ஷிஃப்ட் ஆகி இருக்கிறது தெரிய வருது. எனவே நட்டம் அல்ல, நட்டத்துக்கு மேலாக இருப்பதனால இது பல ஆண்டுகள் நிச்சயமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால்தான் இப்போது அச்சத்தில் கத்த ஆரம்பிச்சிருக்காரு. இதோட முடிஞ்சா அப்படின்னு பார்த்தா இல்ல, இன்னொரு வழக்கும் அவருக்காக தொடங்கப்பட்டிருக்குது, அதுவும் நகர்த்தப்பட்டு கொண்டிருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கட்டுமான மற்றும் பொறியியல் சேவைகளின் அமைச்சாக இருந்த சந்தர்ப்பத்தில் வந்து கிட்டத்தட்ட அரச வாகனங்களை வந்து ராவண பலையா என்று சொல்லப்படுகின்ற ஒரு கட்சிக்கு வந்து இனாமாக கொடுத்து நீங்க பாவீங்க, நீங்க ஓடுங்க, நீங்க கூத்து பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இவர சொத்து மாதிரி இல்ல அப்பன் வீட்டு சொத்து மாதிரி அப்படியே இவர் நன்கொடையாக கொடுத்திருந்தாரு. அதனால் அரசுக்கு ஏற்பட்ட நட்டம் கணக்கெடுக்கப்பட்டிருக்குது. கிட்டத்தட்ட 7 கோடி தொடக்கம் 10 கோடி வரைக்குமான பாரிய அளவு ஊழல் நடந்திருப்பதாக சொல்லப்பட்டு அதற்கான ஒரு வழக்கும் இப்போது தாக்கல் செய்யப்பட்டு அதுவும் இப்போது அவருடைய தலையில வந்து பிஞ்சி விழுந்திருக்கிறத பார்க்க முடியுது. இந்த ஒரு சம்பவம் குறித்து ஏற்கனவே நல்லாட்சி காலத்துல இவருடைய இணைப்பு செயலாளராக இவருடைய சகோதரர் கைது செய்யப்பட்டது மட்டுமல்ல, இவரையும் கைது செஞ்சு அப்படியே சிறையில வச்சாங்க. கிட்டத்தட்ட 87 நாட்கள் சிறையில இவர் இருந்தாரு. பல்வேறு போராட்டங்கள் நடத்தி பார்த்தாரு, பிணைக்கட்டை எதுக்குமே அரசு அசையல்ல. உடனடியாக இவர் என்ன பண்ணினார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்ணாவிரதத்தை ஆரம்பிச்சார். அவருக்கு கை வந்த கலை அது உண்ணாவிரதம் இருக்கிறது அப்படின்றது ஒரு விஷயம். அங்க உண்ணாவிரதம் இருந்து பார்த்தாரு, எந்த பிணையும் கிடைக்கல, அவர் அதை முடிச்சு கொண்டாரு. இதே போல இவர் கடந்த ஆட்சியாளர்களை திருப்திப்படுத்துறதுக்கு என்ன பண்ணினாங்கன்னா, ஐநா சபை வந்து யுத்த குற்றங்கள் இலங்கையில நடந்திருக்குதா என்பதை ஆய்வு செய்வதற்கு ஒரு நிபுணத்துவ குழு அங்க நியமிச்ச உடனே இவர் ஐநாவினுடைய தலைமை காரியாலயத்துக்கு முன்னால போய்த்து ஹட்டடிச்சு உண்ணாவிரதத்தை இவர் ஆரம்பிச்சாரு. உண்ணாவிரதம்னா அவ்வளவு உடன்பாடு அவருக்கு. இந்த உண்ணாவிரதத்துல வந்து கோட்டாபய ராஜபக்ஷ வந்து வாழ்த்திட்டு போனாரு. அதுக்கு பிறகு இவர் பசியோடு இருக்கிறார், தாகத்தோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதியா இருந்த நேரம் அவர் வந்து தரையை தடாவி தம்பி தண்ணியை குடிச்சிட்டு கொஞ்சம் எழுதுறா அப்படின்னு சொன்னாரு. ஆனா அவருக்கு தெரியாது, ஹட்டுக்கு பின்னால போய்த்து அவ்வப்போது தண்ணி குடிச்சதும் அவ்வப்போது ட்ரிங்க்ஸ் குடிச்சதெல்லாம் ஊடகங்கள் அப்போது கசிஞ்சதையும் பார்க்க முடிந்தது. எனவே பெரிய ஒரு நாடகம் தான் அவருடைய உண்ணாவிரதங்கள். என்னதான் இருந்தாலும் அன்றைய காலகட்டத்தில் 87 நாட்களுக்கு பிறகுதான் அவருக்கு அந்த பிணை கிடைத்தது. இப்போது அந்த ஒரு விஷயம் இப்போது வழக்காக வந்து நிற்குது. அதற்கான பதில்களையும் இவர் சொல்லியாக வேண்டும். இல்லைன்னா நிச்சயமாக இந்த 8-10 கோடிக்கும் எத்தனை ஆண்டுகள் தான் சிறை செல்ல வேண்டுமோ என்பது தெரியாது. இவருடைய மனைவி சைடு கொஞ்சம் பார்த்தோமாக இருந்தால் போலியான ஆவணங்களை கொடுத்து கடவுச்சீட்டுண்ட பெற்ற குற்றச்சாட்டுல கைது செய்யப்பட்டு இவருக்கான வழக்கு ஓடிச்சு. அந்த வழக்கோட தீர்ப்பு என்ன வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 வருட கடூழிய சிறை தண்டனையும் 1 லட்சம் அபராதமும் என்று சொன்னதுக்கு பிறகு உடனடியாக சிறைக்கு அவங்க அனுப்பி வைக்கப்பட்டாங்க. அதுக்கு பிறகு என்ன வளமையான மேன்முறையீடு செஞ்சாங்க. அந்த மேன்முறையீட்டினூடாக இவருக்கு பிணை கிடைச்சது. இப்ப அதனுடைய வழக்கு ஓடிக்கொண்டிருக்குது. கூடிய சீக்கிரம்
சீக்கிரம் அதுவும் வர இதுவும் வர கெஹலி ரம்புக்கோலோட குடும்பம் உள்ள போய் இருக்கிற மாதிரி இவருடைய குடும்பம் போய் இருப்பதற்கான தகுதி இவர் பெறுவார் என்பதுதான் மீசான் டிவியினுடைய பார்வை. அடுத்த ஒரு விஷயம் வந்து தவளைக்கு தன் வாயால கேடு அப்படின்னு சொல்ற மாதிரி ஹேமாகம நீதிமன்றத்துக்குள்ள போய் எக்னலிகோடையனுடைய காணாமலாக்கப்பட்ட வழக்கு நடந்து கொண்டிருக்கிற நேரத்துல அங்கு கை நீட்டி கையுறுத்தி நீதிபதியை அவமதித்ததாகவும் நீதிமன்றத்தை அவமதித்ததாகவும் அப்போதைய நீதிபதியாக இருந்தவங்க ரங்க திசாநாயக் அவங்க ஒரு வழக்கை போட்டு வச்சாங்க. அந்த வழக்கினுடைய தீர்ப்பு என்னன்னா 19 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை. அதை 6 வருஷத்துக்குள்ள அதை முடிச்சு கொள்ளுங்க, பாவம் தானே நீங்க அப்படின்ற மாதிரி ஒரு தீர்ப்பை சொன்னதுனால உடனே சிறைப்பிடிக்கப்பட்டாரு. ஆனால் இந்த ஒரு விஷயத்துல பாவம் பார்த்து புண்ணியம் பார்த்து வைத்திருப்பார் சிறிசன் அவர் எல்லாத்தையும் பண்ணி வைக்கிறவர் இல்லையா, இந்த ஒரு மன்னிப்பு கொடுத்ததுனால அவர் வெளியே வந்தாரு. உடனடியாக சாந்தி எக்னோலிகோட இந்த ஒரு தீர்ப்பை இந்த பொது மன்னிப்பை சவாலுக்கு உட்படுத்தி உயர் நீதிமன்றத்துல 2 மனு தாக்கலை செஞ்சு வச்சாங்க. 3 அடங்கிய நீதிபதி குழாம் அதை வந்து வாதத்துக்கு எடுத்துக்கலாம் என்று சொல்லி அவங்க தீர்மானிச்சதுக்கு இணங்க நேற்றைய தினம் அந்த வழக்கு வந்திருந்தது. ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன சார்பில் ஃபைசல் முஸ்தபா ஜனாதிபதி சட்டத்தரணி அவர்கள் ஆஜரானதோட சட்டம் அதிபர் திணைக்களத்திலிருந்து அதுக்கான ஆவணங்கள் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்திருந்ததாக சொல்லப்படுது. அந்த ஒரு விசாரணை தொடங்கி அது எப்படி முடிஞ்சிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆகஸ்ட் 26ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுப்பதாக சொல்லப்பட்டிருக்குது. நிச்சயமாக இந்த ஒரு விஷயம் ஞானசார தேர்தலுக்கு இன்னும் பயத்தையும் பீதியும் கிளப்பிருக்கும் என்பதுதான் மீசா டிவியினுடைய பார்வை. இந்த பொது மன்னிப்பு என்பது அரசியல் அமைப்பில் உள்ள ஒரு விஷயம்தான். அது முறையாக கொடுத்தால் அது அங்கீகரிக்கப்படும், முறை இல்லாமல் கொடுக்கப்பட்டிருந்தால் அது நிச்சயமாக அது ரத்து செய்யப்படும் என்பதற்கு பல வரலாறுகளை பார்க்க முடியும். உதாரணத்துக்கு சொல்றதாக இருந்தா மைத்திரிபால சிறிசேன ரோயல் பார்க்ல ஒரு வெளிநாட்டு யுவதி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்துல கொலையாளியாக மேல் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. மரண தண்டனை கைதியாக அவர் சிறைப்பிடிக்கப்பட்டாரு. அவர் தான் வந்து ஜூட் ஜெயமக என்று சொல்லப்படுகின்ற வாலிபர். அதுக்கு பிறகு இந்த பாதிக்கப்பட்ட யுவதியினுடைய தரப்பு வந்து ஒரு இதை சவாலுக்கு உட்படுத்தி ஒரு வழக்கு தாக்கல் செஞ்சாங்க. இதே நீதி அரசர்கள் தான் அதையும் விசாரணை செய்திருந்தாங்க. அந்த வகையில் அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பொது மன்னிப்பு சட்டத்தினூடாக கொடுக்கப்பட்டில்லை அப்படின்னு ஒரு விஷயத்தை உறுதி செஞ்சதோட ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன 10 லட்சம் நட்டஈடு பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கணும் என்ற ஒரு எக்ஸ்ட்ராவான ஒரு விஷயத்தையும் தீர்ப்பாக சொல்லி முடிச்சாங்க. எனவே அழுது கொண்டு பதறி கொண்டு அந்த 10 லட்சத்தையும் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அந்த அவங்களுக்கு கொடுத்ததாகவும் சொல்லப்படுது. இதுக்கு பிறகு உடனடியாக இந்த கொலையாளியை உடனே பிடிச்சு சிறையில் போடுங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் உத்தரவு கொடுத்தது. என்றாலும் அவர் நாட்டில் இல்லை, அவர் வெளிநாட்டில் இருப்பதனால இன்னும் அவர் நாட்டுக்கு வரவும் இல்லை, அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு இன்னும் தீர்வு கிடைக்கவும் இல்லை என்பது ஒரு அவலமான ஒரு செய்தியை மீசா டிவி பதிவு செய்ய விரும்புகிறது. கோட்டாபய ராஜபக்ஷ அவங்க ஹிருனிகா அவனுடைய தந்தையை படுகொலை செய்த துமிந்த சில்வாவுக்கு பொது மன்னிப்பு கொடுத்தாரு. உடனடியாக ஹிருனிகாவோட தரப்பு இதே போன்ற ஒரு எஃப்ஆர் போட்டாங்க. இதையும் அதே நீதிபதி குழாம் தான் விசாரணை நடத்தியது. அவங்க இறுதியில் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்ட ரீதியாக இது கொடுக்கப்படலை, எனவே உடனடியாக துமிந்த சில்வாவை கைது செஞ்சு சிறையில் போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த நேரத்தில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச ஆட்சியில் இல்லை, அவர் ஆட்சியில் இருக்கிற நேரம் தான் அவரை வெளியில் விட்டார். அதுக்காகத்தான் அவருடைய நிறைய தொலைக்காட்சி அவருடைய டிவி சேனல்ல இவர் ஜனாதிபதி ஆக்குறதுக்கு பல்வேறு குளறுபடிகளை பண்ணி அதை நாங்கள் பார்க்க முடியும். இனவாதங்கள் பேசினாங்க, பல்வேறு விஷயங்களை முஸ்லீம்களை பற்றி பல்வேறு விஷயங்களை வந்து சிங்கள சமூகத்தில் கொண்டு சேர்த்த பெருமையெல்லாம் அவங்களுடைய டிவி சேனலுக்கு உண்டு. அந்த வகையில் அதை செஞ்சாங்க. அதுக்கு பிரதிபகாரமாக கோட்டாபய ராஜபக்ச அவரை வெளியில் எடுத்தாரு. இருந்தாலும் நீதித்துறை சுயாதீனமாக இருந்ததுனால அப்படியெல்லாம் வெளியே விட முடியாது, இவங்கெல்லாம் வெளியே சுற்றுறதுக்கு இவங்க தகுதி இல்லை, இவங்க இருக்க வேண்டியது வந்து வெளிக்கட சிறைச்சாலை தான் அப்படின்னு சொல்லி அவரை மீண்டும் சிறைக்கு அனுப்பி வச்சாங்க. எதற்காக ஞானசார தேரர் இவ்வளவு தூரம் இனவாதத்தை கக்குறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது பயத்திலையும் விடுதலை நோக்கிய பயணத்துக்காகவும் தான். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு இந்த ஒரு விஷயம் சவாலுக்கு உட்படுத்தப்படும், இது கேன்சல் ஆனால் மீண்டும் ஜெயிலுக்கு போகணும் என்றதும் அவருக்கு தெரியும். ஆல்ரெடி 2 வழக்கில் பிணை எடுத்துட்டு வந்திருக்கிறாரு. இவையெல்லாம் மூடி மறைக்கணுமாக இருந்தால், இவையெல்லாம் விசாரணைக்கு வராமல் ஏதோ ஒரு அதிகாரத்தை பயன்படுத்தி அடக்கணுமாக இருந்தால் ஒரு ஆட்சி மாற்றம் தேவை. அது யார் சார்ந்த ஆட்சி மாற்றம்னா மஹிந்த ராஜபக்சக்கள் சார்ந்த ஒரு ஆட்சி மாற்றம் தான் தேவைப்படும். வேற யாரும் இவரை யாரும் ஏற்றுக்கொள்ள போறதில்லை அப்படின்னு நமக்கு தெரியுது. அந்த ஒரு விஷயத்துக்காகத்தான் கடந்த காலங்களில் பதறி 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 அந்த இனவாத கருத்துக்களை சொல்லி ஒரு ஆட்சி மாற்றம், தேசிய பாதுகாப்புக்கு பிரச்சனை, முஸ்லீம்கள் பயங்கரவாதிகள் என்று பகிரங்கமாக பேச ஆரம்பித்தார். காரணம் என்னடா? பயத்தில். எனவே இந்த ஒரு விஷயம் குறித்த விசாரணை கூடிய சீக்கிரம் நிறைவு பெற்று மீண்டும் நீதித்துறை சுயாதீனமாக இயங்கி முன்னேவர்களுடைய அந்த பொது மன்னிப்பு சவாலுக்கு உட்படுத்தப்பட்டு அது ரத்து செய்யப்பட்டது போல இந்த ஒரு விஷயம் ரத்து செய்யப்படும் என்பதுதான் இப்போது
எதிர்பார்க்கப்படுகின்ற விஷயம். பார்க்கலாம் இவர்களுக்கான தீர்ப்புகள் எப்படி வந்து விடப்போகுது. எனவே வெள்ளையர்களிடமிருந்து நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சாலும் கொள்ளையர்களிடமிருந்து நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கல. அந்த ஒரு சுதந்திரம் கிடைக்கட்டும், இதற்கு நீதித்துறை பக்கபலமாக இருக்கட்டும் என்று கூறி மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.